டிவிகேவோட பூத் கமிட்டி மீட்டிங் லாஸ்ட் 2 டேஸாக நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் போய் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி. அங்கே வந்திருந்த கூட்டம் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வச்சது. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கூட்டம் வந்திருக்கு, அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு இயல்பான விஷயம் தான் வைங்களேன். ஆனாலும் 2 நாள் அங்கே போயிட்டு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. பூத் கமிட்டின்னு சொல்லிட்டு கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்தக்கூடிய வேலைகளை டிவிகே எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இதுவரையும் இந்த அரசியல் பயணத்தில் விஜயினுடைய நகர்வு வெளி மாவட்டத்துக்கு போய் வேற ஒரு மண்டலத்தில் போய் அவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் மூவ் அப்படிங்கிறது அவருக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கு, அதை அவங்க பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிட்டாங்களா, இல்லை அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு இதெல்லாம் தாண்டி களத்துக்கு போன நிகழ்வு அப்படின்னா நம்ம கோயம்புத்தூருக்கு அவர் போனதை நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு தொண்டர்களுடைய படை சூழ அவர் ஒரு மெசேஜ் போய் இங்கே கன்வே பண்ண போகிறாரு. அது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இருக்க போது கட்சியை ஆர்கனைசேஷனாக ஷேப் பண்ணுறதுக்கான ஒரு வேலைக்காக போயிருக்காருன்னா நேற்று முன்தினம் நடந்த அந்த நிகழ்வு தான். 2 நாள் நடந்தது, 26, 27 2 நாள் நடந்தது. இதில் எப்படி வெல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அவங்கள்ட்ட ஒரு திட்டமிடல் இருக்குது. எப்படியான திட்டமிடல் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வருவாங்க. அவங்களுக்கான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஈவெண்ட்டில் அவங்க கலந்துக்கிட்டு உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவங்க போவாங்க, கலைஞ்சு போவாங்க. அப்படியான ஒரு எண்ண ஓட்டத்தோட அவங்க அரசியல் கட்சியுடைய ஈவெண்ட்டையுமே அப்படி தான் பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் இங்கேருந்து போகிறதுலேருந்தே ஒரு பெரிய ஹைப் அப்படின்றது மீடியா கொடுத்துட்றாங்க. அவர் இறங்கும்போது பார்த்தோம்னா, அதாவது ஒரு லேடியெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம், 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தளபதியை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அங்கே ஏர்போர்ட்டில், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் அங்கங்கே ஏறி நிற்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களில் ஏறி நிற்கிறாங்க, இல்லை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஏறி நிற்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. எப்படியாவது அவரை பார்த்துடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஹைப் அப்படின்றது பொதுவாக நார்த் இந்தியன் லீடர்ஸ், குறிப்பாக பிஜேபியிலேருந்தோ காங்கிரஸ்லேருந்தோ யாராவது வர்றாங்கன்னா ரோட் ஷோ பண்ணுவாங்க. காங்கிரஸ்லேருந்து கூட நம்ம பார்த்ததில்ல. பிஜேபியிலேருந்து அமித்ஷா ரோட் ஷோ பண்ணியிருக்காரு, பிஎம் மோடி பாண்டி பஜாரில் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு, நம்மளே கூட கவர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அவங்க தான் ரோட் ஷோ பண்ணுவாங்க. விஜய் ரோட் ஷோ பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. பார்த்தோம்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அணுகுமுறைகள் அப்படின்றது ரொம்ப பாராட்டக்கூடிய வகையில் இல்லை. விஜய் ஆஸ் எ லீடராகவே அந்த மாதிரியான விஷயங்களை என்டோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது விஜயை பொறுத்தவரையில் ஒரு மாற்று அரசியல், ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஏதாவது புதுசாக நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் மக்கள் அவரை பார்க்குறாங்க. கட்சி தொண்டர்களை தாண்டி, அவருடைய ரசிகர்களை தாண்டி மற்றவர்கள் எல்லாமே விஜய் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம், விஜய் ஏதாவது நல்லது செய்வார் அப்படின்னு நினைக்கும் போது அவர்கிட்ட ஒரு ஒழுக்கமின்மை இருப்பதையும் கவனிக்க முடியுது. இப்போ ஒரு சில பேர் மரத்துல இருந்தாலும் ஏறி குதிக்கிறான், அங்கேருந்து ஏதாவது தூக்கி போடுறாங்க. இல்லை, அதெல்லாம் விஜயோட தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அதை ரிசீவ் பண்ணுறாருல்ல. உங்களுக்கு விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஹைப் இருக்குது, அவர் அந்த இடத்துக்கு போனார் அப்படின்னா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படின்றப்ப அந்த ரோட் ஷோவே அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. அவர் மேடையில் பேசுகிறதே ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்கலாம். ரோட் ஷோ போகாததுக்கு ஒரு காரணமாக கூட இதை காமிச்சிருக்கலாம். ஆனால் இது ஒரு பாதுகாப்பு மின்மைன்றது பின்னாடி வர்றதுக்கான ஒரு சிக்கல் இருக்குது. அவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு பொக்கே தூக்கி போடும்போது விஜய் கேட்ச் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அது அவருடைய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கூட, நாளைக்கு வேற யாராவது ஒருத்தர் ஏதாவது தூக்கி போடுறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார் விஜய்? ஓகே, ஏதோ ஒரு தவறான முன்னுதாரணம். அதே மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து தொடர்ச்சியாக அங்கங்கே குதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே அப்படி தான் நடந்தது, நேற்றும் அப்படி தான் நடந்தது. ஓகே, ஸோ இதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் ஐ திங்க் விஜய் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பாராட்டக்கூடிய வகையிலே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கட்சி இன்னும் ஆர்கனைசேஷனலாகவே ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்க வேண்டிய ஒரு கடமையும் அந்த கட்சிக்கு இருப்பதாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது ஒரு ப்ரைவேட் காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க, ஒரு பூத் கமிட்டி 8000 பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் மொபைல்லாம் உங்கள்கிட்ட கேட்லேயே வாங்கி வச்சுப்பாங்க, கட்சி கொடியெல்லாம் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ற எல்லா நெறிமுறைகளும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்ததுக்கு பிறகும்
நீங்கள் அங்கே நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு தோணுது? இப்போ நீங்கள் அங்கே உள்ளே இருந்த நிகழ்வுகள் பற்றி சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது கூட்டம் உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க, விஜயும் உள்ளே வந்துட்டாரு. அந்த நிகழ்ச்சி தொடங்க போகுது. ஆனால் அங்கே ஒரு குரூப் வந்து மறுபடியும் உள்ளே வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புசி ஆனந்த் வந்து எவ்வளவோ ட்ரை பண்றாரு, அங்க வராதீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க இன்னமும் ரசிகர் மனநிலையோட தான் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்ப நம்ம வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் வந்து இந்த ரோட்ல போறாரு அப்படின்னா எல்லாரும் போய் பார்ப்பாங்க. ஒரு ஷூட்டிங் இங்க நடக்குது அப்படின்னா எல்லாரும் போய் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எப்படி நடிக்கிறாங்க, எப்படி இருப்பாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்களா, அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் இருந்தது. ஒரு ஒரு முதிர்ச்சியான ஒரு பூத் கமிட்டி மெம்பருடைய ரோல் என்ன என்ன அவங்க செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புஷி ஆனந்த் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து நார்மலாக வந்து பேசுகிறார், ஃபஸ்ட்டு சொன்னபடி கேட்கல. அதுக்கு பிறகு அவருடைய டோனில் அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு, அப்பையும் சொன்னபடி கேட்கல. அதுக்கு பிறகு விஜயும் சொல்கிறாரு, விஜய் சொன்ன பிறகும் அவங்க வந்து சரியாக கேட்கல. அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகள் மத்தியிலே வந்து ஒரு ஒழுக்கம் அப்படின்றது தேவைப்படுவதாக தான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய வீக்னஸாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து கோயம்புத்தூரில் கலந்துக்கிறார். பொதுவாக வந்து இந்த கோயம்புத்தூர் அப்படின்ற பெல்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக, பாஜக அவர்களுடைய முக்கியமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்குது. அதனால தான் இந்த அலைன்ஸ் ஃபார்மேஷனுக்கான முக்கியமான காரணமே, பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்ததுக்கான முக்கியமான காரணமே அப்படி இருக்குது. அப்போ அந்த இடத்த வந்து டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு கொங்கு மண்டலத்துக்கு போகணும் விஜய் டிசிஷன் எடுத்ததே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார் இவ்வளோ ஓவர்வெல்மிங்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு. பொதுவாக இப்போ தென் மாவட்டங்களில் அவர் போயிருந்தாருன்னா, குறிப்பாக வந்து நெல்லை பகுதிகளுக்கெல்லாம் போயிருந்தாருன்னா இதை விட டபுள் மடங்கான வரவேற்பு வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கூட கோயம்புத்தூர் ஒன்றும் அதுக்கும் சற்று சலித்ததில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு மேசிவான க்ரௌடு, நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இருந்தது. இப்போ கோயம்புத்தூர் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ அவங்களுக்கு அதுக்கு மாற்று தீர்வாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லணும், எப்படி செய்ய போகிறோன்றதையும் சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு பூத் கமிட்டி மெம்பரும் போய் ஒவ்வொரு வீடுகள்லையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ வந்து அந்த பகுதி மக்களுடைய பிரதான பிரச்சனை என்னவா இருக்குது, தினசரி பிரச்சனை என்னவா இருக்குது, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்ற எல்லா மட்டத்திலையும் அந்த பிரச்சனைகளையும் விஜய் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். அவர் வந்து கொங்குனாலே வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு ஒரு மேம்போக்கா எல்லாரும் வந்து சொல்லுவாங்களோ, ஒரு அழகியலா ஒரு சில வார்த்தைகள்ல சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு பண்பு தான் இருந்ததே தவிர, அந்த இஷ்யூ பத்தி ஒரு டெப்த் நாலேஜோ இல்லை இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசணும்னா இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டு, இதை பற்றி மக்கள் வந்து பெரிய அளவில் சோசியல் டிஸ்கஷனாக மாற்றுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமோ விஜய்கிட்ட தென்படலை. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2 நாளை கவனிக்கும் போது ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது விஜய் பேசினதாக இருக்கட்டும், இல்லை ஆதவ் அர்ஜுன் பேசினதாக இருக்கட்டும், வெளியில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், அது ஒரு செட்பேக்காக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது கூட்டம் வந்தது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க. விஜய்க்கு கூட்டம் வரலனா தான் ஆச்சரியம், விஜய்க்கு கூட்டம் வரும், அதை வந்து யாரும் ஆச்சரியப்பட்டு பேச வேண்டியதே இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, வெளியில் வரக்கூடிய எல்லாருமே வந்து டிவிகே மெம்பர்ஸாக இருப்பாங்களா, இல்லை டிவிகே நிர்வாகிகளாக இருப்பாங்களான்றது சந்தேகம். அவங்கள கட்டுப்படுத்துறதும் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜயை பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும்னு வருவாங்க, அதில் எந்த இதுவும் இல்லை. பட் அந்த பயிற்சி பட்டறை நடக்கக்கூடிய இடத்துல என்ன விஷயங்களை பேசணும், என்ன பேசக்கூடாது, எதை நேரலை செய்யணும், எதை நேரலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இன்னும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. அதாவது இது ஒரு முக்கியமான பிரச்சனை. பொதுவாக வந்து கட்சியுடைய இன்டர்னல் மீட்டிங்கை யாரும் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியில் வந்து தலைவர் தான் அடுத்த முதலமைச்சர், நம்ம இப்படி தான் செய்ய போகிறோம், நம்மளை மிஞ்சி யாருமே இங்கே இல்லை அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து அந்த கட்சி சார்ந்து அந்த கட்சியின் தலைவரை புகழ்ந்து பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் அங்கே அரங்கேறும் அப்படின்றத நம்ம பல மேடைகளில் பார்த்துருக்கோம், பல அரசியல் கட்சியுடைய கூட்டங்களில் கவனிச்சிருக்கோம். ஆனால் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நேரலை செய்கிறாங்க. அந்த நேரலையில் பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரியக்கூடிய வகையில் கொஞ்சம் வந்து அதீதமாக பேசுவது, வார்த்தைகளை வந்து அதீதமாக விட்டு பேசுவது அப்படின்றது பார்க்கக்கூடிய மக்களுக்கே ஒரு முகம் சுளிக்கக்கூடிய வகையில் அதை செஞ்சிடும். இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு வருஷம்தான் ஆகுது, என்ன செய்ய போகிறோன்ற ஒரு செயல் திட்டம் இல்லாமல் வந்து ரொம்ப அதீதமாக பேசுகிறாங்களே. கட்சியின் தலைவர் பேசுகிறத விட
தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் வந்து ரொம்ப அதிகமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேக்ரவுண்டை மையமா வச்சு அவரை எடை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவரை எடை போடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, விஜயும் அப்படிதான் இருப்பார் போல அப்படின்ற ஒரு முடிவுக்கே அவங்க வரக்கூடிய நிலையும் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோட பேசணும். அதே நேரத்துல வந்து இன்டர்னல் மீட்டிங்கை பொறுத்தவரை அது இன்டர்னலா இருந்து அதனுடைய நோக்கம் என்ன, வரக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு என்ன மாதிரியான பயிற்சியை கொடுக்கணும், எப்படி வந்து தேர்தலை அணுகணும், தேர்தலில் என்னவெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்போ திமுகவுடைய பலம் என்ன, அதிமுகவுடைய பலவீனம் என்ன, இவங்க எப்படி வந்து அந்த தேர்தல் நாளில் செயல்படுவாங்க, நம்ம அவங்கள விட பெட்டரா எப்படி செயல்படுறது, நம்ம என்ன புது ஸ்ட்ராட்டஜி இதில் வச்சிருக்கோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கும், அந்த கான்ஸ்டிடியூவன்சி அந்த தொகுதியினுடைய நீள அகலம் அதுல இருந்து அந்த தொகுதியினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் அவங்களுக்கு வந்து இன்னும் புரிகிற வகையில சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்றதுக்கும் ஒரு பயிற்சி பட்டறை தான் அது. இப்போ அந்த இடத்துல வந்து அதுதான் பிரதானமா இருக்கணுமே தவிர தற்பெருமை பேசுவது அப்படின்றது பிரதானமா இருப்பது அப்படின்றது நிச்சயமா பார்க்கக்கூடியவர்கள் ரசிக்கக்கூடிய வகையில இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுலயும் ஆதவ அர்ஜுனா பேசின சில விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவர்கிட்டே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம ரொம்ப ஒரு ரசிகர் மனநிலையில தான் அது வந்து பேசுறாரு. அப்படி ரசிகர் மனநிலையில பேசும்போது உண்மையாகவே அவங்க சீரியஸான தொண்டர்களா மாறவே மாட்டாங்க. இப்ப விஜய் வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 4 மண்டலத்துல நடத்த போறதா சொல்றாங்க. நெல்லை, மதுரை, திருச்சி, அப்புறம் சென்னையில ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இத்தனை மண்டலங்களையும் நடத்தி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா விஜய்ன்ற அந்த வெளிச்சத்துக்கு ஒரு பெரிய மைலேஜ் இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியே வந்துடும். ஏன்னா அதுக்கு இடையில வந்து இவங்க டேமேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் வந்து நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்கு, அதுல எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் வந்தா கூட்டம் வரும் அப்படின்றதெல்லாம் உண்மைதான். ஆனா விஜய் வந்து மக்களுக்காக என்ன செய்ய போறாரு, மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி முன் வச்சு பேச போறாரு, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போறாரு, அவருடைய பயணம் அப்படின்றது கேரவன் பயணமா மட்டுமே இருந்துருமா, இல்லை வந்து நடந்தெல்லாம் இறங்கி வந்து மக்களை சந்திப்பாரா, இல்லை ஒரு பிளான்டா வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்றது நடக்குமா? இப்போ வந்து திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக வந்து கிராம சபை கூட்டம், அந்த கூட்டம் நிறைய வந்து அவங்க வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாவே வந்து ஃபார்ம் பண்றாங்க. மனுக்கள் வந்து மக்கள்கிட்டே வாங்குறாங்க, அதை பத்தி அவங்க விவாதிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி விஜய் வந்து புதுசா என்ன பண்ண போறாரு அப்படின்ற கேள்வி இருக்கு. அண்ணாமலை உடைய மாநிலம் தழுவிய அந்த சுற்றுப்பயணத்துல கூட நம்ம பார்த்தது என்னன்னா, நிறைய இடங்கள்ல அவர் வந்து களத்துல நடந்தே போகல, அவர் வந்து அந்த கேரவன் பஸ்லேயே தான் டிராவல் பண்ணாரு அப்படின்லாம் விமர்சனம் வந்தது. நிச்சயமா விஜய்க்கும் வரும். ஏன்னா இந்த ஒரு வெளிச்சம் அப்படின்றது தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்காது. அவர் 4-5 கூட்டங்கள் போகும்போது நிச்சயமாக அந்த வெளிச்சம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நம்ம வந்து ஒரு படத்தை வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். அந்த படம் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக வந்து 100 முறை பார்க்க மாட்டோம்ல, சலிப்பாயிரும்ல. அந்த மாதிரியான சலிப்பு விஜய்க்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன்னாடியே வந்து அவங்க சரியா தங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை செய்யறாங்களா அப்படின்றது பெரிய கேள்வியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் நாள் பத்தி நான் சொல்லியிருந்தேன். இப்போ 2வது நாளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சில விஷயங்களை சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. இப்போ விஜய் வந்து ரொம்ப சுருக்கமா பேசினாலும் ஒரு மெசேஜை கன்வே பண்றாரு, அது ரசிக்கும்படியா இருந்தது. அதற்கு அடுத்ததா பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா முன்னாடி நாளில் பண்ண தவறுகளை எல்லாம் சரி பண்ணி அடுத்த நாளில் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி பேச ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா எனக்கு என்ன அதுல ஒரு விஷயம் அவங்க தவிர்த்திருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதி வாரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஸ்லைட் ஷோலாம் போட்டு பண்றாங்க. அதை வந்து நேரலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து வெளியில இருக்கவங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியை பத்தி கூட கமல் பத்தி அவர் சொன்ன விஷயம், கமல் தொண்டர்கள் எல்லாமே வந்து நாங்க இதுவரையும் டிவிக்கே விமர்சனமே பண்ணலையே, நீங்க ஏன் எங்களை விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க கட்சிக்காரங்க மத்தியில பேசினா பெருசா தெரியாது. இப்போ இதை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லாரும் பார்க்கும்போது தேவையில்லாம சின்ன சின்ன பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கூடுதலான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அதே நேரத்துல அடுத்தடுத்த இடங்கள்ல பேசும்போது நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து பூத் முகவர்களுக்கான விஷயங்களை மட்டும் இல்லாம அந்த பகுதியினுடைய முக்கியமான பிரச்சனைகளை அவர் குறிப்பிட்டு மேற்கோள் காட்டி பேசினார் அப்படின்னா அது அந்த பூத் கமிட்டிக்கு வராத மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தும். பொதுவாக வந்து ஒரு படத்துடைய ப்ரமோஷன்ஸுக்கு போகும்போது தான் எல்லாரும் எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊரை பெருமைப்படுத்தி பேசுவாங்க. இது ஒரு டெம்ப்ளேட்டு. மோடி வந்தாருன்னா சென்னைனா சென்னையை பற்றி பேசுவார், அரசியல்வாதியாக இருந்தால். கோவைக்கு போனால் கோவைன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி படம் ப்ரமோஷன்ஸ்க்காக ஷாருக் கான் வராரு அப்படின்னா வணக்கம் சென்னை அப்படின்னு இங்கே சொல்கிறது, கோவைக்கு போனால் அங்கே ஒரு உருட்டுறது. இது வந்து எல்லா நடிகர்களும் ப்ரமோஷன்ஸ்க்கு பண்ணுறது, அரசியல்வாதிகளும் பண்ணுறது. அதெல்லாம் மக்கள் இப்போலாம் தெளிவாயிட்டாங்க.
மெட்ராஸ்னா ஃபில்டர் காஃபின்னு சொல்றது, இங்க ஃபில்டர் காஃபின்றதே ஒரு தொகுதிக்குள்ளதான் இருக்கும். அதை தாண்டி மக்களுடைய உணவு பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெளியில இருந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஊருக்கும். அதை பேசுறதுனாலதான் ஓட்டு எல்லாம் கண்டிப்பா விழவே விழாது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கடைகோடி மனிதனுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா, அதை பேசும்போதுதான் அவங்க உண்மையான தலைவர்களா மாற முடியும். பயிற்சி அப்படின்றது விஜயனுடைய தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, விஜய்க்கும் பொருந்தும் அப்படின்றது தான் இதுல ஒரு டேக்அவேன்னு நினைக்கிறேன்.